வரியே வாழ்க. நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த மேல்நாரிப்புலூர் தான் என் ஊர். அவர் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அந்தோணியார் கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கடவுள் பக்தி அதிகம். நான் என் பொண்ணை சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பசங்க இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி மருமகன் பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு வந்தால் தான் 4 வருஷமாக கூப்பிடவே இல்லை. நாங்களும் என்ன பஞ்சாயத்துக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஒரு வருஷமாக இருந்தால் இன்றைக்கி கூப்பிட்டுக்கிறேன், நாளைக்கு கூப்பிட்டுக்கிறேன், திருவிழா முடியட்டும், தை மாதம் போகட்டும், நேரம் சரியில்லைன்னு சொல்லி பாப்பாவை வேணாங்கிற முடிவுலேயே தட்டி கழிக்கிறதுக்காக எவ்வளோ அவங்க என்னென்னவோ அவதூறுலாம் அள்ளி போட்டு பேசுனாங்க. நான் கடவுளை நம்பினேன். அப்படி நான் வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பங்கை சேர்ந்தவர் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் சொந்தக்காரர், அவர் மேல்நாரிப்புலூரில் படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் நான் வந்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். வந்து அழுது ஜூன் மாதம் வந்தார். வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார். நான் இந்த மாதிரி பாப்பா இங்கே இருக்குதுப்பா, கூப்பிட மாட்டுறாங்க, ரொம்ப அவதூறுலாம் அள்ளி பாப்பா மேலே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். தெரியுமா, பாப்பாவை பற்றி தெரியும், உங்களை பற்றியும் தெரியும், இருந்தாலும் அப்படி சொல்கிறாங்கன்னா அது ஏதோ அவங்க சூழ்ச்சியால் அந்த மாதிரி பண்ணுறாங்க, மாதா விட மாட்டாங்க, நீங்கள் லொரேட்டா மாதாக்கிட்ட வாங்கம்மா, வேண்டிக்கங்க, அம்மா ரொம்ப அற்புதம் செய்கிறாங்க, நீங்கள் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நம்ம அடுத்த வாரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்துட்டு கோயிலுக்கு வரலாம் அப்படின்ட்டு. இதை விட என்னன்னா, நாங்கள் அந்த பஞ்சாயத்துக்காரங்கள்ட்ட போய் சொன்னோம் பாருங்கள் ஒரு வருஷமாக, சரி இந்தா நாளைக்கு பேசிக்கலாம், இன்றைக்கி பேசிக்கலாம், தை மாதம் முடியட்டும் அப்படின்னு சொன்னவங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் போய் கேட்டார், என்னன்னா தை மாதம் முடிச்சுட்டு கூப்பிட்றோன்னு சொல்லி சொன்னாங்க, திரும்ப கூப்பிடலன்னொன்னே அந்த பஞ்சாயத்துக்காரரே என்ன பண்ணார், ஏன் நான் மட்டும்தான் இந்த ஊரில் பெரிய மனுஷனா, வேறு யாரும் இல்லையா, போய் வேறு யார்கிட்டயும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே இதாக பேசிட்டார். ரொம்ப மனசு ஒடிஞ்சு அழுதுட்டு பஞ்சாயத்துக்காரங்களை என்ன லஞ்சம் கொடுத்தாங்களா தெரியல, வாங்கிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க. அதனால் ரொம்ப மன உளைச்சலில் இருந்துட்டு சரி மாதாக்கிட்ட போயிட்டு வரலான்னு மேல்நாரிப்புலூர்லேருந்து கூட்டு ரோடு வந்தோம். கூட்டு ரோட்டில் வந்து அந்த பாலத்துக்கு அடியில் நின்றுட்டுருக்குறோம். எந்த பஞ்சாயத்துக்காரரு சொன்னாரோ நான் மட்டும்தான் பெரிய மனுஷன், வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொன்னார். அதே அந்த பஞ்சாயத்துக்காரரு நேராக என் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு, அம்மா எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. நாங்கள் கோயிலுக்கு போகிறோண்ணா அப்படின்னு. பாப்பாவை கூப்பிட வந்திருக்கோம், நீங்கள் அனுப்பிவிடுங்க, எந்த இதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் வச்சு சென்னையிலே வீடு பார்த்துட்டான், பசங்களை அங்கேயே ஸ்கூலில் அட்மிஷன் போட்டான், இனிமேல் நல்லா வச்சுக்குவாங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு யார் வாயால் எங்களை உதாசீனம் படுத்தி பேசுகிறாங்களோ அதே ஊர் பெரியவர் எங்ககிட்ட வந்து பாப்பாவை அனுப்பிவிடுங்கன்னு கேட்டார். மாதா எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சது, உடனே மருமகன் கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ சென்னையில் குடும்பத்தோடு நல்லா இருக்காங்க. மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. வரியே வாழ்க. இன்னொன்று, எங்கள் வீடு பக்கத்து வீடு, அந்த பொண்ணு வயிற்று வலியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அந்தோணியார் கோயிலுக்கு டெய்லியும் போயிட்டு வந்துட்டு வேண்டிக்கிட்டு தான் இருந்தால், தண்ணி தூக்க முடியாது, வீட்டில் வேலை செய்யலை, பிள்ளைங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என் கண் கூட அதை நான் பார்த்தேன். இங்கே மாதா ஃபாதர் வந்து ஃபோட்டோ கொடுத்தாரு. இது எதுவாக இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலும் ஃபோட்டோவில் கையை வச்சு வேண்டிக்கிட்டு அந்த வலி உள்ள இடத்துல வைக்க சொல்லுங்கள், நீங்கள் வேண்டிக்கிங்கன்னா உங்களுக்கு வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை நாங்கள் அந்த பொண்ணு வயிற்று வலியால் இருக்கிறதுல நாங்கள் கொண்டு போய் ஃபோட்டோ கொடுத்தோம். அம்மாக்கிட்ட வேண்டிக்க, லொரேட்டா மாதாக்கிட்ட வேண்டிக்க, எங்கே வலி இருக்குதோ மாதா ஃபோட்டோவில் கையை வச்சு வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல கையை வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி அந்த பொண்ணு வேண்டிக்கிட்டு நாங்கள் ஃபோட்டோ காலையில் கொடுக்குறோம், சாயங்காலம் அந்த பொண்ணு வாங்கி வச்சு மாதாக்கிட்ட கையை வச்சு வேண்டிக்கிட்டு வயிற்றில் கையை வச்சது தான். மறாவது நாள் காலையில் அவ்வளோ ஒரு வலி அந்த பொண்ணுக்கு, வலிச்சு பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போகிற பாதி வழியில் அப்பா முடியல, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போனாங்க. போயிட்டு அங்கேயே அந்த சதை வளர்ந்துருந்ததுன்னு சொல்லி, வெப்பப்பையில் சதை வளர்ந்துருதுன்னு சொன்னாங்க. அந்த சதை வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் போய் கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் செக்கப்புக்கு கொடுத்தாங்க. சரி நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்ட்டு அதுக்கு கோயம்புத்தூர் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு வேண்டிக்கிட்டு அது சாதாரண ஒரு வலியாக தான் இருக்கணும் மாதாவே அப்படின்னு. அதே மாதிரி அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு வலி இல்லாத எல்லா வேலையும் செய்கிறா, தண்ணி தூக்குறா, வீட்டு வேலை எல்லாமே செய்கிறா. இருந்தும் எந்த ஒரு கத்தி வைக்காமல், எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க பூரண சுகத்தை கொடுத்துட்டாங்க.
அவங்க வந்து அவங்களால வர முடியல, அவங்க பையனையும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்து கோயிலில் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வருவாங்க.